ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவுக்கு தடை விதித்திருந்த நீதிமன்றம் தற்போது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் தேவப்பிரியன். அவரிடம் கேட்கலாம். தேவப்பிரியன், இனி உங்களிடம். நித்யா, தற்போது தமிழக அரசுடைய மிக முக்கியமான கோரிக்கை ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு குறிப்பா பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த அனுமதியிலிருந்து தடை விதிக்க வேண்டும் என்று தற்போது தமிழக அரசுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. பசுமை தீர்ப்பாயின் உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்று தற்போது தமிழக அரசுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றமும் அதனுடைய தீர்ப்பை உறுதி செய்திருக்கு. இதன் மூலமா ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு தற்போது சட்ட ரீதியிலான எந்த சிக்கலும் இல்லை. அதே நேரத்தில் பசுமை தீர்ப்பாயத்துடைய உத்தரவின் அடிப்படையில் இன்னும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த விதமான அறிவிப்பையும் கொடுக்கவில்லை. ஏற்கனவே ஸ்டெர்லைட் ஆலை தரப்பில் பசுமை தீர்ப்பாயத்துடைய உத்தரவை சுட்டிக்காட்டி எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய கடிதத்துக்கு விடப்பட்டிருந்த மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது, உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. அந்த வழக்குடைய நிலைப்பாடு, அந்த வழக்கின் தீர்ப்பு வெளியாகும் வரைக்கும் தற்போது எங்களால் எந்த அனுமதியும் கொடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. தற்போது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாம் என்ற பசுமை தீர்ப்பாய உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அது குறித்த செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாம் என பசுமை தீர்ப்பாயம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. தற்போது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றமே தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. தேவப்பிரியன், தொடர்ந்து பேசலாம். நிச்சயமா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுடைய கடந்த ஆண்டு நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பிறகு தமிழக அரசு ஒரு நிலைப்பாடை எடுத்திருந்தது. அதில் கொள்கை ரீதியான எந்த விதமான ஒரு அறிவிப்பை தமிழக அரசு கொடுக்கவில்லை என்றாலும் கூட சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்ற காரணத்தை காட்டி தமிழக அரசு ஸ்டெர்லைட் ஆலைக்கு சீல் வைத்தது. இந்த மாவட்ட ஆட்சியர் அதற்கான ஸ்டெர்லைட் ஆலையை மூடி சீல் வைத்து உத்தரவிட்டிருந்தார். தற்போது அதை எதிர்த்து ஸ்டெர்லைட் ஆலை தரப்பில் இருந்து பல்வேறு நடவடிக்கைகள் நீதிமன்றத்தை நாடியிருந்தன. நீதிமன்றத்தை நாடிய பிறகு 3 நபர் அடங்கிய குழு ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் தொடர்பாக சுமார் 15 நாட்களுக்கு மேலாக ஒரு மூடப்பட்ட அறையில் விசாரணை மேற்கொண்டார்கள். அவர்கள் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் பல்வேறு நிபந்தனைகளோடு ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாம் என்ற ஒரு உத்தரவை தேசிய பசுமை தீர்ப்பாயம் கொடுத்திருந்தது. ஆனால் அந்த நிபந்தனையை கொடுப்பதற்கு மட்டுமில்லாமல் உடனடியாக குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஒரு கால அவகாசம் கொடுத்து இத்தனை நாட்களுக்குள்ளாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதற்கான அனுமதியை கொடுக்க வேண்டும், தமிழக அரசு அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தீர்ப்பு கடுமையாக விமர்சனத்தை ஏற்படுத்திய நிலையில் அந்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு நாடியது. அதில் தமிழக அரசுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நிச்சயமாக ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் சட்ட ரீதியான எல்லா விதமான போராட்டங்களை நாங்கள் மேற்கொள்வோம். சட்டத்தின் அடிப்படையில் எந்தெந்த முயற்சிகள் எல்லாம் ஸ்டெர்லைட் ஆலையை தடை செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டுமோ அத்தனை முயற்சியிலும் நாங்கள் எடுப்போம் என்று தமிழக அரசு தரப்பில் ஏற்கனவே விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது உச்சநீதிமன்றத்தை அவர்கள் நாடியிருந்தார்கள். அந்த தமிழக அரசுடைய வாதம் தற்போது அந்த மனு மீதான தீர்ப்பு என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு திறக்கலாம் என்று பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்று தற்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. எனவே தற்போது ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கு சட்ட ரீதியான எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஆனால் தமிழக அரசு இந்த விவகாரத்தை எப்படி கையாளப் போகிறது என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நித்யா, பசுமை தீர்ப்பாயத்தின் எதிர்ப்பை தீர்ப்பின் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. தற்போது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாம் என உச்சநீதிமன்றமே தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, அனுமதி வழங்கியிருக்கிறது. இதனை தமிழக அரசு எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? தமிழக அரசோடு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? அதை பற்றி சொல்லுங்க. நித்யா, தமிழக அரசு இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று சட்டமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது கூட ஸ்டெர்லைட் விவகாரத்தில் தமிழக அரசு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையை நாங்கள் நிச்சயமாக எவ்வளவு முயன்றாலும் நாங்கள் திறக்க அனுமதிக்க மாட்டோம். அந்த பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள், சுற்றுச்சூழல் கடுமையாக சீர்கேடு அடைகிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எடுத்த அறிக்கையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். எனவே அதன் அடிப்படையில் தமிழக அரசு அனைத்து சட்ட ரீதியிலான எல்லா விதமான நடவடிக்கையும் எடுத்து வருகிறது. தற்போது பசுமை தீர்ப்பாயத்துடைய உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது என்ற ஒரு கோரிக்கை தான் தற்போது உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எதன் அடிப்படையில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது, அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன வாதங்களை எல்லாம் முன்வைக்கப் போகிறார்கள், ஆவணங்கள் எதெல்லாம் சமர்ப்பிக்கப் போகிறார்கள் என்பது போன்ற ஒரு நிலைப்பாடு இன்னும் வழக்கு இன்னும் நிறைவு பெறவில்லை. எனவே அந்த
தற்போது இந்த தடை விதிக்க மறுப்பு என்பது தற்காலிக கோரிக்கை, தமிழக அரசுடைய கோரிக்கை தான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பித்து அதனுடைய உறுதியான நிலைப்பாட்டை தமிழக அரசு எவ்வாறு சமர்ப்பிக்கும் என்பதை நாம் தமிழக அரசுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்த்துதான் முடிவெடுக்க வேண்டும். வித்யா, தேவப்பிரியன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்ந்து பூவுலகி நண்பர்கள் குழுவை சேர்ந்த சுந்தரராஜன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் தற்பொழுது அனுமதி வழங்கியிருக்கிறது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுவாகவே ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக மக்களுக்கு விரோதமான தீர்ப்புகளை தான் வழங்கிட்டே இருக்குது. 2013 நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புல ஆமாம், ஸ்டெர்லைட் ஆலை மாசு ஏற்படுத்தியிருக்கிறது, எல்லா சிக்கல்களையும் செய்திருக்கிறது, சட்டத்திற்கு புறம்பாக அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக உற்பத்தி செய்கிறது என்ற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் 100 கோடி ரூபாய் ஃபைன் போட்டா அந்த ஆலையை அனுமதிப்பான ஆணையை வழங்கினாங்க. இப்போவும் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்யல. தமிழக அரசு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யும் போது அதுக்கு தலையாணை கேட்டுட்டாங்க, ஸ்டே கேட்டுருந்தாங்க. அந்த ஸ்டே மட்டும் தான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு வழக்கை எப்படி கையாள போகுது போன்ற பல்வேறு விஷயங்களை வைத்து அந்த இறுதி தீர்ப்பு எப்படி வரும் நம்ம பார்க்கணும். ஆனால் இதற்கிடையில் நாங்கள் முதல் நாள்னு சொல்லிருக்கோம், தமிழக அரசு இனிமேல் தமிழகத்தில் தாமிர உருக்காலைகள் செயல்படாது என்கிற கொள்கை முடிவை எடுத்து அவசர சட்டம் பிறப்பித்தால் மட்டுமே அதுக்கு நிரந்தர தீர்வாக கிடைக்குங்கிறத நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். அங்க போராடும் மக்களும் சரி, அந்த பகுதி வாழக்கூடிய மக்களும் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. லீகல் பிரிவியூ, அதாவது ஒரு மாநிலத்தில் எந்த மாதிரியான தொழிற்சாலைகள் வரலாம் என்று இருக்கக்கூடிய உரிமை அரசுக்கு இருக்கிறது. தமிழக அரசு இறையாண்மை உள்ள அரசு. நிச்சயமாக தமிழகத்தில் இதே போன்ற தொழிற்சாலைகளை அனுமதிக்க மாட்டோம் என்று ஒரு சட்டம் ஏற்றுகின்ற உரிமை தமிழக அரசுக்கு இருக்கிறது. தமிழக அரசு அவசர சட்டமாக தாமிர உருக்காலைகள் செயல்படாது என்கிற அவசர சட்டத்தின் மூலமாக தான் நிரந்தரமாக ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒழிய இதை போன்ற விஷயங்கள் போனால் நிச்சயமாக நீதிமன்றங்கள் மக்களுக்கு விரோதமான தீர்ப்பு தான் காலங்காலமாக வழங்கி கொண்டிருக்கின்றன, அதுவும் தொடரும். பசுமை தீர்ப்பாய உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு ஏற்கனவே மேல்முறையீடு செய்திருந்தது. அதனை தற்பொழுது ஸ்டெர்லைட் ஆலை திறக்க உச்சநீதிமன்றமே தற்போது அனுமதி வழங்கியிருக்கு. இந்த வழக்கை தமிழக அரசு எப்படி எதிர்கொள்ள போகிறது? அவர்களுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு? தமிழக அரசு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட இங்க இன்னும் சில தரவுகள் அதிகமாக கொடுத்திருக்காங்க. இன்னமும் போராடும் மக்கள் சார்பில் நிறைய தரவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன கடந்த சில நாட்களில். அதையெல்லாம் சேர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதாடும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவசர சட்டம் மூலமாக இது மூடுவதற்கான வழிவகைகள் நிச்சயமாக இருக்குது. நான் பார்க்கிறேன். உங்கள் தகவல்களுக்கு நன்றி சார். ஸ்டெர்லைட் ஆலை திறக்க உச்சநீதிமன்றம் தற்பொழுது அனுமதி வழங்கியிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல் தர இணைகிறார் செய்தியாளர் தேவா. தேவா, சொல்லுங்க, தற்பொழுது தமிழக அரசு எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், சட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? தேவா, நித்யா, தற்போது உச்சநீதிமன்றத்துடைய அறிவிப்பை பார்க்கும்போது தமிழக அரசு மிக முக்கியமான கேட்டது பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும். பசுமை தீர்ப்பாயம் ஒரு உத்தரவை கொடுத்திருந்தது. இத்தனை நாட்களுக்குள்ளாக ஸ்டெர்லைட் ஆலை இயங்குவதற்கு எல்லா உகந்த சூழலை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பசுமை தீர்ப்பாயம் ஒரு உத்தரவை கொடுத்திருந்தது. அந்த உத்தரவுக்கு தடை கேட்டுதான் தற்போது தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. ஆனால் தற்போது இந்த வழக்கு கடந்த மாதமே தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த வழக்குடைய விசாரணை ஏற்கனவே ஒரு முறை நடைபெற்றது. தற்போது இந்த வழக்குடைய தமிழக அரசு கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பாய உத்தரவுக்கு தமிழக அரசு கேட்ட அந்த தடை என்பது வழங்க முடியாது என்று தற்போது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் என்ன காரணத்திற்காக இன்னும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது, எதன் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டது என்று தமிழக அரசு தரப்பில் முழுமையான விளக்கம் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் அடுத்த கட்டமாக இந்த வழக்கு என்பது இதோடு முடிக்க வைக்கப்படவில்லை. தமிழக அரசுடைய கோரிக்கை நிராகரித்திருக்கிறார்கள் என்றால் வேற மேல்முறையீடு போக முடியுமா என்பதை பொறுத்துதான் நாம் பார்க்க வேண்டும். தற்போது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல்வேறு தரப்பிலிருந்தும் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். இது தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவாக பார்த்தாலும் கூட தமிழக அரசு இந்த விவகாரத்தில் ரொம்ப தெளிவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் கொள்கை ரீதியான எந்த விதமான முடிவை எடுக்க மாட்டோம், ஏனென்றால் தமிழகத்திற்கு வர வேண்டிய தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். எனவே கொள்கை ரீதியான முடிவை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கூறியிருந்தாலும் கூட சட்ட ரீதியிலாக நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் என்று தமிழக அரசு தரப்பில் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. கொள்கை ரீதியான முடிவுகளை இதுவரைக்கும் எடுக்கவில்லை. எனவே அந்த அடிப்படையில் பார்த்தால் இன்னும் அவர்கள் மேல்முறையீடு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாம் என்று தற்போது உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது அதிமுக அரசு எடுத்து வரக்கூடிய இந்த ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. என்றால் பசுமை தீர்ப்பாயமும் ஆலையை திறக்கலாம் என்று அனுமதி கொடுத்திருக்கிறது. பசுமை தீர்ப்பாயம் உச்சநீதிமன்றமும் அதற்கு தடை விதிக்க முடியாது, ஆலையை திறப்பதற்கு
எந்த விதமான தடை விதிக்க முடியாது என்று தற்போது உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. எனவே அடுத்ததாக தமிழக அரசு இந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள், மேல்முறையீடு போவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என்பதை நாம் பொறுத்து பார்க்க வேண்டும். நித்யா, இல்ல பசுமை தீர்ப்பாயமே தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது ஒரு புறம் இருந்தாலும் கூட தற்பொழுது உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு. இனிவரும் நாட்களில் தமிழக அரசு அவர்கள் காத்திருக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய சவால்கள் என்னவாக இருக்கும் தமிழக அரசு பொறுத்தவரை இந்த விஷயத்தில்? விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னவென்றால், அவர்கள் கொடுத்த ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுகிறது, அதன் காரணமாக நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று அங்க இருக்கக்கூடிய அதன் காரணமாக அந்த ஆலையை மூட வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் பல ஆண்டுகளாக அந்த ஆலை என்பது இயங்கிக் கொண்டேதான் இருந்தது. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் கீழ் அவர்கள் விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பத்தின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காதது என்பது அவர்களுக்கு சற்று பின்னடைவு. ஏனென்றால் பசுமை தீர்ப்பாயம் அந்த கேள்வியை குறிப்பிட்டு கேட்டிருந்தது, ஏன் இந்த அனுமதி கேட்டவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள், அந்த அனுமதியின் கீழ் ஏன் முடியாது என்று தெளிவான ஒரு முடிவை எடுப்பதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தது. அது மட்டுமில்லாமல் மற்றொன்று, கடந்த பல ஆண்டுகளாக ஸ்டெர்லைட் ஆலை வருவதற்கு முன்னதாக எடுக்கப்பட்ட சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கை, அதற்கு பின்னதாக எடுக்கப்பட்ட ஆய்வறிக்கை, இந்த பகுதியில் தான் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுகிறது, இந்த ஆலையின் காரணமாக தான் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்பதை அறுதியிட்டு தொடர்ந்து நெய்ப்பே இருங்க. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாம் என தற்போது உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்து ஸ்டெர்லைட் போராட்ட குழுவை சேர்ந்த ஃபாத்திமா நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக பல்வேறு கட்ட போராட்டங்களை நீங்கள் நிகழ்த்தி இருக்கிறீர்கள். தற்போது உச்சநீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாம் என ஒரு அனுமதியை வழங்கி இருக்கிறது, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை விமர்சனம் செய்வது என்பது முறையாக இருக்காது. இருந்தாலும் கூட நீங்கள் சொன்னது போல பல்வேறு போராட்டங்கள் நீங்கள் நடத்தியிருக்கின்றீர்கள் என்பீர்கள். எங்களது போராட்டம் இன்னும் முடியவில்லை என்பதை புரிந்து கொண்டோம். என்ன சூழ்நிலையிலும் தூத்துக்குடி மக்கள் இந்த தீர்ப்பினை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்வது முறையாக இருக்காது. ஸ்டெர்லைட்டை ஆலையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஸ்டெர்லைட் ஆலையில் இருக்க முடியாது, எங்களால் அதோடு வாழ முடியாது. காரணம், இது எங்களுடைய வாழ்வுரிமை தொடர்பானது. நாங்கள் வாழ்வதா ஸ்டெர்லைட் இருப்பதா என்பது இன்றைக்கு கேள்வியாக இருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் ஸ்டெர்லைட் வாழ வேண்டும் விட்டுக் கொடுக்க முடியாது. இன்னும் எங்களுடைய போராட்டம் தொடர வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இந்த தீர்ப்பு எங்களை நிறுத்தி இருக்கின்றது. அவசர ஆலோசனை கூட்டங்கள் நாங்கள் உடனடியாக நடத்த இருக்கின்றோம். அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் இந்த ஆலோசனை கூட்டங்களின் அடிப்படையிலே தொடர்வோம். ஆனால் நிச்சயமாக ஸ்டெர்லைட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் வரவே முடியாது, வரமாட்டோம். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. ஆமா, இதுகுறித்து அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். தற்போது ஸ்டெர்லைட் ஆலை திறக்கலாம் என தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஒரு அனுமதியை வழங்கி இருக்கிறது, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? வணக்கம். தமிழக அரசுடைய கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறோம். இதன் மூலம் மிகுந்த வருத்தத்தையும் அதிர்ச்சியும் அடைந்திருக்கிறோம். போதிய ஆதாரங்களுடன் முன்வைத்துத்தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறையின் வாயிலாக மூடவே முடியாது என்கிற நிலையில் இருந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு சீல் வைத்து மூடியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான். இப்படிப்பட்ட நிலையில் தான் அவர்கள் பசுமை தீர்ப்பாயத்துக்கு சென்றார்கள். அவர்கள் பசுமை தீர்ப்பாயத்தினுடைய நீதியரசர்கள் தமிழக அரசினுடைய கருத்துக்களை பல ஆதாரங்களுடன் எடுத்து வைத்து மக்கள் பிரச்சனைகளுக்குரிய இடமாக இருக்கிறது, பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு காரணமாக இருக்கிறது, ஆகவே தாமர உருக்காலையை மூட வேண்டும் என்கிற பல்வேறு ஆதாரங்களை முன்வைத்த நிலையிலும் பசுமை தீர்ப்பாயம் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அதை ஆலையை திறப்பதற்கு உத்தரவு பிறப்பித்து விட்டது. இருந்த போதிலும் கூட உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் சென்று மேல்முறையீடு செய்வோம் என்று சட்டமன்றத்திலே மேதக ஆளுநருடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார்கள். அதனுடைய அடிப்படையிலே மேல்முறையீடு செய்த நிலையிலும் கூட தற்போது இது போன்ற இருக்கிற தீர்ப்பு மிகுந்த வருத்தத்தையும் கவலையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. மேலும் தற்போது சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்துக்குள்ளே மாண்புமிகு முதலமைச்சர் பல்வேறு விவாதங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அவசிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு உடனடியாக சென்றிருக்கிறது. முதலமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், ஏனைய சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து மிக விரைவிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கும். மே 28 கடந்த வருடம் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது, ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என தமிழக அரசு சார்பாக. தற்பொழுது உச்சநீதிமன்றமே அனுமதி வழங்கியிருக்கிறது. இது தமிழக அரசு கூட சவால்கள் என்ன, காத்திருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அது சொல்லுங்க சார்.
இல்ல, நிறைய சவால்கள் தான். இது ஒரு சவால் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். முதலில் இந்த ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையை மூடவே முடியாது என்கிற சவாலை முறியடித்து அதை மூடி காட்டியது. இரண்டாவதாக அதற்குரிய ஒரு அவர்கள் வழக்கு மன்றத்திலே பசுமை தீர்ப்பாயத்துக்கு சென்ற போது கூட அதற்குரிய முழு ஆதாரங்களை வழங்கிய போது அந்த சவாலை அந்த பசுமை தீர்ப்பாயம் வேறு விதமாக மாற்றி அவர்கள் பக்கம் அந்த தீர்ப்பை வழங்கிவிட்டது. தற்போது உச்சநீதிமன்றமும் முன்மொழிந்திருக்கிறது. இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எப்படி எடுப்போம் என்று சட்ட வல்லுநருடன் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று தினம் கூட இது குறித்து சட்டப்பேரவையிலே எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பிய போது மாண்புமிகு மின்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கமணி அவர்கள் குறிப்பிடுகிற போது அவர்கள் உலகத்தினுடைய எந்த மூலையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு சென்றாலும் நிச்சயமாக திறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று பதிவு செய்திருக்கிறார். ஆக இந்த தீர்ப்பு நிச்சயமாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. அது சட்ட வல்லுநருடன் இன்னும் சில மணி நேரங்களில் கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை தமிழக அரசு விரைந்து எடுக்கும். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. அதனை ஏற்க தற்போது உச்சநீதிமன்றம் மறுத்திருக்கிறது. இப்போ உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பை, இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழக அரசு சார்பா? அதான் உச்சநீதிமன்றம் இது போன்று இருக்கக்கூடிய தீர்ப்பை வழங்கி இருப்பது ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் அல்லவா, நம் தீர்ப்பை மதித்துத்தான் ஆக வேண்டும். இருந்தாலும் வருத்தம் அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது. இது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நம்ம வேறு விதமாக இந்த சட்ட வாயிலாக இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதை குறித்து சட்ட வல்லுநருடன் உடனடியாக இது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மனோஜ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். தற்பொழுது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மனோஜ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் தற்பொழுது ஒரு அனுமதியை வழங்கி இருக்கிறது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? உங்க கருத்து என்ன? நம்ம மாநில அரசு இப்போ ஹைகோர்ட்ல ஸ்டே பண்ணி வச்சிருந்தாங்க. மதுரை பெஞ்ச்ல என்ஜிடியோட ஆர்டர் ஸ்டே பண்ணி வச்சிருந்தாங்க. என்ன அவசரம் பட்டதுன்னு தெரியல, நேரா உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. இது தேவையில்லாத ஒரு வேலை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆரம்பத்துல இருந்தே ஸ்டெர்லைட்டுக்கு ரொம்ப ஆதரவா பண்ணிட்டு இருக்கு. மக்களை கொலை பண்ணதோட, மக்களை சுட்டு தள்ளதோட, கோர்ட்ல என்ஜிடிலயும் சரி, ஹைகோர்ட்லயும் சரி, சுப்ரீம் கோர்ட்லயும் சரி நிறைய தில்லுமுல் வேலை பண்றாங்க. பப்ளிக் போஸ்டரிங் பண்றப்போ நாங்க துறக்க விட மாட்டோம் சீன் மட்டும் காமிச்சிட்டு இருக்காங்க தவிர, ஆனா நிஜமா லீகல் ஹேர்டல்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஹைகோர்ட்ல ஸ்டே போட்டு இருந்தது. என்ன அவசியம் இருந்தது இவங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்னுக்கு? சுப்ரீம் கோர்ட்ல போய் இம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஹைகோர்ட்டோட ஸ்டே இருக்கு, உடைக்கிட்டோம். வேதாந்தாக்கான போய் அந்த கோர்ட் ஆர்டர் உடைக்கிட்டோம், அங்க போட்டோம், உச்ச நீதிமன்றத்துக்கு போட்டோம், அடுத்தது. பட் காலங்காலமா சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளா வேதாந்தா கம்பெனிக்கு இருந்திருக்கு. அது ஹிஸ்டரி இருக்கு. அது நியமகிரியில எடுத்துக்கோங்க அந்த கேஸ. அப்புறம் நம்ம ஸ்டெர்லைட் கேஸ் முதல்ல கூட 2004-5 அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் போறப்போ ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு அந்த 100 கோடி ஃபைன் போட்டது. அதுக்கப்புறம் திருப்பியும் 2013-14 ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு பாஸ் பண்ணது. சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தவறான தீர்ப்பு கொடுத்திருக்கு. கிரவுண்ட் ரியாலிட்டியோட தூரமா இருக்கு. பக்கா கார்பரேட் ஹெல்ப் பண்றது, கார்பரேட் கிரிமினல் ஹெல்ப் பண்றதுக்கு. இவன் வேதாந்தா ஒரு கிரிமினல். இவனை உள்ள தள்ள வேண்டிய ஆள் இவன். இந்த ஆளை உள்ள தள்ளதை விட்டுவிட்டு தமிழக அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. சேலத்துல லூட்டி அடிச்சாலு, மால்கோ மேல கேஸ் போட்டு நாங்க கேஸ் ஜெயிச்சு உட்காந்துருக்கோம். இல்லீகல் மைனிங்க்கு இந்த ஆளை நாளைக்கு தள்ளிடலாம் உள்ள. ஆனா கலெக்டர்ஸும் சரி, சிஎம்ஓ சரி கண்டுக்காம இருக்காங்க. வேதாந்தா ஒரு கிரிமினல் கம்பெனி. இந்த கிரிமினல் கம்பெனி தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய வேட்டையாட போகுது. அது கிளியரா தெரிஞ்சு போச்சு இதுல. அண்ட் முக்கியமா நீதிபதிகள் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி வேலை பண்ணா நல்லா இருக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். ஸ்டெர்லைட் ஆலை திறக்க உச்சநீதிமன்றம் ஒரு அனுமதியை வழங்கி இருக்கிறது. இதனை நீங்க எப்படி பாக்குறீங்க? உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது. மாநில அரசு உரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள விளைவாக இப்பொழுது இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இப்படி அமைந்திருக்கிறது. மாநில அரசு அரசாணை பிறப்பிக்காமல் கொள்கை முடிவு மேற்கொண்டிருந்தால், அமைச்சரை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி அந்த முடிவை மேற்கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது என்பதன் கருத்து.
இதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அரசு ஏற்கவில்லை. நீதிமன்றம் சொல்லி கூட அறிவுறுத்தியும் கூட அந்த கருத்தை அவர்கள் ஏற்கவில்லை. இப்பொழுதும் இதை மேல்முறையீடு மறுசீராய்வு மனு செய்ய வேண்டும். தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி ஆலையை மூடுவதற்குள்ள ஒரு உறுதியான நிலைப்பாட்டை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒரு பதட்டமான சூழல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக அது ஏற்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழக அரசு கையாள வேண்டிய முக்கிய அம்சங்கள் என்னவாக இருக்கும்? எப்படி இந்த விஷயத்தை கையாளலாம் சார்? மேல்முறையீடு செய்யலாம், சீராய்வு மனு தாக்கல் செய்யலாம். உடனடியாக சட்டமன்றத்தை முடிகிறது என்று சொன்னால் சட்டமன்ற கூட்டத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றலாம். ஆலையை திறக்கக்கூடாது என்கிற தீர்மானத்தை, அரசாணையை சட்டமாக நிறைவேற்றுவதற்குள்ள முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும், உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான பல்வேறு கட்ட போராட்டங்கள் கடந்த வாரம் அரங்கேறி இருந்தன. பல அசம்பாவித சம்பவங்களும் போராட்டங்களின் போது நிகழ்ந்திருக்கின்றன. ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் இருந்து பல்வேறு கோரிக்கைகள், பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தன. ஆலையை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என தமிழக அரசு சார்பாக கடந்த வருடம் மே 28ஆம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது. அதன்படி ஆலை மூடப்பட்டிருந்தது. தற்பொழுது தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் தற்போது அனுமதி வழங்கி ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. அது குறித்த செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் தேவா. அவரிடம் பேசலாம். தேவா, இனி உங்களிடம். நிச்சயம் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் குறிப்பிட்டது போல தமிழக அரசு அனைத்து தரப்பு வாதங்களையும் தங்கள் தரப்பில் சட்ட ரீதியாக எடுக்கப்பட்டிருந்தது என்று அவருடைய பேச்சின் போது சுருக்கமாக குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்ற நிலைப்பாட்டை இன்னும் தமிழக அரசு எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நிச்சயமாக அது குறித்து கலந்து ஆலோசித்து ஒரு இறுதி முடிவு என்பதை எடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டை போலவே தமிழக அரசும் இதற்காக சட்டம் இயற்ற வேண்டும். அப்போதுதான் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதில் என்பது நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதனை முழுமையாக நம்மால் மூட முடியும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் தற்போது எடுத்திருக்கக்கூடிய சட்ட ரீதியிலான நடவடிக்கையே போதுமானது. எங்கள் தரப்பில் போதுமான கடுமையான வாதங்களை நாங்கள் அரசு தரப்பிலிருந்து நீதிமன்றங்களில் முன்வைத்து வருகிறோம். எனவே அதன் அடிப்படையில் நிச்சயமாக ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று அமைச்சர்கள் தொடர்ச்சியாக கூறி வந்தார்கள். இந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது தமிழக அரசுக்கு பின்னடைவு, கடுமையான பின்னடைவு. ஏனென்றால் ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு என்பது 3 நபர் அடங்கிய ஒரு குழுவின் அடிப்படையில் அவர்கள் அனைத்து தரப்பு கருத்துக்களையும் கேட்டு அந்த குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் தான் தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்பது ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. தற்போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதில் தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிலையை தொடர வேண்டும், ஒரு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும், ஆலையை திறக்கக்கூடாது, தமிழக அரசு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்று ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் ஒரு அவகாசம் கொடுத்திருந்தது. அந்த அவகாசம் 21ஆம் தேதி வரை இருந்தது. இடைப்பட்ட தருணத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு வழக்கை தாக்கல் செய்தது. அதில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த அந்த அனுமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. அந்த மனுவின் அடிப்படையில் தான் தற்போது அதனை நிராகரித்திருக்கிறது. தேவா, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் அம்மா. ஸ்டெர்லைட் ஆலை திறக்க உச்சநீதிமன்றம் தற்போது ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அனுமதியும் வழங்கியிருக்கிறது. இந்த விஷயத்தில் தமிழக அரசுக்கு இது ஒரு பின்னடைவா பார்க்கப்படலாமா? உங்கள் கருத்து என்ன? தமிழக அரசு இது தொடர்பாக அவங்க நிறைய ஆய்வறிக்கைகளை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு ஒரு முடிவெடுத்து அந்த ஆலை மூடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு மேல அவங்க இன்னைக்கு சட்ட போராட்டத்தில் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த நிறுவனம் வெற்றி அடைந்ததாகத்தான் இன்னைக்கு சூழல் இருக்கு. ஆனால் இதுல தமிழக அரசு இது பின்னடைவு அப்படின்னு இருந்தாலும் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்கும் போது அதுல எப்படி மக்களை பாதுகாப்பது அப்படிங்கிற விஷயத்த அரசாங்கம் செய்ய முடியும். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒருவரும் இருந்தாலும் கூட அந்த தீர்ப்பினை எப்படி தமிழக அரசாங்கம் எடுத்துக்கொண்டு ஒரு மாற்று முயற்சி என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை பற்றி யோசிக்கலாம். அதனால அந்த வழியில ஒட்டுமொத்தமாக இது நான் எந்த வாய்ப்புமே இல்லைன்னு சொல்ல முடியாது. தீர்ப்புக்கு பின்னாலும் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அதை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு தமிழக அரசுக்கு. அதை அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இல்ல ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்கள் பொதுமக்கள் சார்பாக வலியுறுத்தி இருந்தன. தற்பொழுது பொதுமக்கள் நலன் கருதி தற்போது தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருந்தது, மேல்முறையீடும் செய்திருந்தது. அதற்கு மாற்றாக தற்போது உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது சுற்றுச்சூழல் பிரச்சனை அப்படிங்கிறது எப்பவுமே வளர்ச்சி அப்படின்னு வரும்போது குறிப்பாக ஒரு புறம் நாம என்ன யோசிப்போம், ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்கின்ற பொழுது புதிதான ஆலைகள், வேலை வாய்ப்புகள், இந்த நாடே தன்னிறைவை நோக்கி செல்வதற்காக சில நிறுவனங்களை நாம் இங்க அமைத்தாக வேண்டிய சூழல் இருக்கு. ஆனால் அது எந்த விலை கொடுத்து அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். ஒரு புறம் வளர்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழலும் மக்களுடைய உடல் நலன எந்த விதமான காம்ப்ரமைஸும் நம்ம பண்ணிக்க முடியாது. அந்த வகையில ஸ்டெர்லைட் ஆலை இதற்கு முன்பாக கூட கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதங்கள்ல கோர்ட்டினுடைய கண்காணிப்பிலையும் இருந்திருக்காங்க. ஆக ஒரு நிறுவனத்தை மூடுவது அப்படிங்கிறது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. ஆனால் அதே சமயம் அந்த நிறுவனம் எந்தவித கட்டுப்பாட்டிற்குள் இயங்க வேண்டும் என்பதை பற்றி நாம ஒரு திறந்த மனத்தோடு ஒரு விவாதத்தை நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அது சரியா நடந்தது, நம்மளால் சுற்றுப்புற சூழலுக்கோ அல்லது மக்களுடைய உடல் நலத்திற்கோ பாதிப்பில்லாத வகையில் அந்த நிறுவனம் இயங்க முடியும் என்றால் அந்த ஆலை இயங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. நம்மளோட கன்சர்ன் முழுக்க இந்த ரெண்டு விஷயங்கள் தான். ஆக இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னா அந்த ஆலை இயங்குறதால அங்க வளர்ச்சியோ அல்லது வேலை வாய்ப்போ பாதிக்கப்படாம இருந்ததுன்னா நல்லது தானே. இந்த விவகாரம் பொறுத்தவரை தமிழக அரசு இந்த விஷயத்தில் சரியாக கையாளவில்லை என்று நீங்க சொல்றீங்களா? நான் இந்த அரசு கையாளல அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள நான் போகல. இன்னைக்கு அந்த ஆலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது அந்த உள்ளூர் மக்களுடைய குறிப்பாக அவர்களுடைய உடல்நலனை பொறுத்த விஷயத்துல அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் தமிழக அரசாங்கத்தின் முன்னால் இருக்கிறது. அதை அவர்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணம். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றிமா. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் அர்ஜுனன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான பல்வேறு கட்ட போராட்டங்கள் பொதுமக்கள் சார்பாக அரங்கேறி முடிந்திருக்கின்றன. தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படலாம் என ஒரு அனுமதி வழங்கி ஒரு உத்தரவு கொடுத்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன சார்? உச்சநீதிமன்றம் இப்போ இப்படி ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்குது பேரதிர்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா தூத்துக்குடியில இயங்கி வந்த ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுச்சூழல் விதிகளை மீறி, எந்த விதமான சுற்றுச்சூழல் விதிகளையும் கடைபிடிக்காமல் மீறி செயல்பட்டு தூத்துக்குடியில மாசு ஏற்படுத்தி வந்த காரணத்தால் இந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கடந்த 22 ஆண்டுகளாக தூத்துக்குடி மக்கள் போராட்டம் நடத்தி வர்றாங்க. கடந்த மே மாதம் 22ஆம் தேதி ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்காக மக்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டுல 13 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையில கடந்த மே மாதம் 28ஆம் தேதி தமிழக அரசாங்கம் ஸ்டெர்லைட் ஆலையை மூடி சீல் வைத்து பிறகு ஆலை இயங்கவில்லை. இது குறித்து ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு சென்று அங்கு ஒரு தருண் அகர்வால் தலைமையில ஒரு 3 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டு அந்த ஆலையிலையும் ஆய்வு நடந்தது. தூத்துக்குடியிலும் சென்னையிலையும் பல கட்ட அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் குறித்தான அந்த ஆய்வுகள் என்பது நடத்தப்பட்டது. அப்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் அதே போல பல அமைப்புகள் தமிழக அரசு சார்பிலும் ஏராளமான ஸ்டெர்லைட் ஆலையால் பாதிப்புகள் குறித்த விவரங்களை நாங்க கொடுத்திருக்கோம். தருண் அகர்வால் குழு கூட, நீதிபதி தருண் அகர்வால் குழு கூட ஸ்டெர்லைட் ஆலை விதிமுறைகளை மீறி இருக்கிறது, அதனுடைய பாதிப்புகள் இருக்கிறது என்றும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல சொல்லப்பட்ட வாதங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் ஸ்டெர்லைட்டுக்கு ஆலைக்கு ஆதரவான முறையிலே தான் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல தருண் அகர்வால் குழுவினுடைய ஆய்வறிக்கை அதுக்கு ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக இருந்தது. அதையே ஏற்றுக்கொண்டு தேசிய பசுமை தீர்ப்பாயமும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வந்தது. இந்த சூழ்நிலையை தான் இதை மேல்முறையீட்டுக்கு தமிழக அரசாங்கம் சென்றிருக்குது. இன்றைக்கு முதல் கட்ட விசாரணையிலே உச்சநீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு உத்தரவிட்டிருக்கும் போது பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கம் நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம். ஏன்னா நீதிமன்றங்கள் கொள்கை ரீதியாக அரசாங்கம், தமிழக மாநில அரசாங்கம் ஒரு சட்டமன்றத்தை கூட்டி ஒரு அவசர சட்டத்தை ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடுவதற்கு நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்திருக்கிறோம். ஆனா நாங்க சொன்னதெல்லாம் தமிழக அரசாங்கம் கேட்கல. உலக நீதிமன்றமே உத்தரவிட்டாலும் கூட இதை திறக்க முடியாது என்று தெரிவித்து வந்தது. ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு உத்தரவு என்பது வந்திருக்குது. அதனாலதான் சொல்றோம், மீண்டும் சொல்றோம், தமிழக சட்டமன்ற கூட்டம் இன்றைக்கு கூட முடியுது, காலை நீடிப்பு செய்து தமிழக சட்டமன்றத்துல ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு ஒரு அவசர சட்டத்தை உடனடியாக பிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திமுகவை சேர்ந்த அனைவரும் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். இதுபற்றி விரிவான தகவலோடு தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அபினேஷ். அவரிடம் கேட்கலாம். அபினேஷ், ஸ்டெர்லைட் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் எழுப்பிய கேள்வி என்ன? நித்யா, ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்கு அனுமதி வழங்கி உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று வினாக்கள் விடை நேரம் முடிந்த பிறகு நேரமில்லா நேரத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது சற்று நேரத்துக்கு முன்பு வந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. அதாவது ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது? நேற்றைய தினம் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் தொடர்ச்சியாக மூடுவது தொடர்பாக அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும், அமைச்சரவை கூடி என்கிற ஒரு கேள்வியை நேற்றைக்கு சட்டப்பேரவையில் எழுப்பியிருந்தேன். அதற்கு முதலமைச்சரும் பதில் அளித்திருந்தார்கள். ஆனால் இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் தற்பொழுது இப்படியான ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது. இதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்கிற ஒரு கேள்வியை எழுப்பினார். அதோடு மட்டுமில்லாமல் ஏற்கனவே நாங்கள் பல முறை அமைச்சரவை கூடி கொள்கை முடிவாக எடுத்து ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். அந்த வகையில் நாங்கள் தற்பொழுது இந்த காரணத்திற்காக அவையிலிருந்து வெளிநடப்பு செய்கிறோம் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில பேசிய அமைச்சர் தங்கமணி, ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்தமட்டில் தீர்ப்பு குறித்த விவரங்கள் முழுமையாக கிடைத்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக எடுப்போம். அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கையாக அரசு சீராய்வு மனுவை தாக்கல் செய்வோம் என்கிற ஒரு பதிலை சட்டப்பேரவையில் தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்டு திமுக அவையில் இருந்து வெளிநடப்பு செய்யாமல் இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு 2 விஷயங்கள் அரசு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறது. நேற்றைக்கு கூட இது தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு கோரிக்கையை நேற்று கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்து பேசினார். அதாவது ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு தமிழக அமைச்சரவை கூடி ஒரு கொள்கை முடிவாக இதை எடுக்க வேண்டும் என்கிற கருத்தையும் முன்வைத்திருந்தார். அதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு எதிர்கட்சியினரும் தமிழக சட்டப்பேரவையில் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்காக தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை எழுப்பி வருகிறது. எனவே நிரந்தரமாக மூடுவதற்கு ஒரு தனி தீர்மானத்தை சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் எதிர்க்கட்சிகள் எழுப்பி வருகிறார்கள். எனவே இன்றைய தினம் சட்டப்பேரவையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இந்த கேள்வி எழுப்பினார். அதற்கு தமிழக அரசு விரைவில் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறது. நேற்றைக்கு சட்டப்பேரவையில் இந்த ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக மிக நீண்ட நெடிய விவாதம் நடைபெற்றது. அதாவது திமுக காலத்திலும் இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு பல்வேறு அனுமதி கொடுத்திருந்தார்கள் என்பதை மேற்கோள் காட்டி தமிழக முதலமைச்சர் பேசியிருந்தார். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள், அப்பொழுது மக்கள் இவ்வளவு பிரச்சனையில் ஈடுபடவில்லை, தற்பொழுது மக்கள் அச்சப்படுகிறார்கள், மக்களுடைய பிரச்சனையை போக்க வேண்டியது அரசின் கடமையாக இருக்கிறது, எனவே இதை கொள்கை முடிவாக எடுத்து நிரந்தரமாக மூட வழிவகை செய்ய வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழக அரசுடைய நிலைப்பாடை பொறுத்தமட்டில் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து விரைவில் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறது.
நிச்சயமா அபினேஷ், ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் தற்பொழுது ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறது. இதற்கு தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக அரசுக்கு எதிர்ப்பாக பல்வேறு கேள்விகள் முன்வைத்திருந்தார். அதற்கு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என தமிழக அரசு சார்பாக அமைச்சர் தங்கமணி அவர்கள் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். இது பற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டோம். அபினேஷ், உங்கள் தகவலுக்கு நன்றி. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்க ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அந்த மறுப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது.